அங்கீகரிக்கப்பட்டதாய் உம்முடைய சமூகத்திற்கு வரும்படியாய் நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. தூய்மைப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. கண்களை பரிசுத்தப்படுத்துங்க, இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்க, முற்று முடிய கழுவி பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, தூயாவியானவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர் ஆண்டவரே, எங்கள் உள்ளிந்திரங்களை அறிந்திருக்கிறவர் ஆண்டவரே, தூயாவியானவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் மேல் அசைவாடும்படியா, எங்கள் மேல் அசைவாடும்படியாய் தகப்பனே. ஹல்லேலூயா. அப்பா ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே, உம்மை வரவேற்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேரத்தை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. நாங்கள் பாடுகிற பாடல் ஒவ்வொன்றுக்காகவும் நன்றி ஆண்டவரே. அப்பா உம்முடைய துதி விளங்கட்டும் ஆண்டவரே, உம்முடைய மகிமை விளங்கட்டும் ஆண்டவரே, உம்முடைய மாட்சிமை விளங்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே தகப்பனே. ஆவியோடு உண்மையோடு உம்மை தொழுது கொள்ள கிருபை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. தூயாவியானவர் எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக செபிக்கிறோம். நீர் எங்களை ஆண்டவர் ஆளுகை செய்யும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சித்தம் அல்ல ஆண்டவரே, எங்களுடைய மாம்ச கிரியைகள் அல்ல ஆண்டவரே தகப்பனே. உம்முடைய ஆவியானுடைய கிரியை வெளிப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை நம்முடைய மகிமை விளங்கட்டும் ஆண்டவரே, உம்முடைய குணமாக்கும் வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய விடுதலை வெளிப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. சங்கிலிகள் ஆண்டவரை தரிவிட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தில். நுகங்கள் ஆண்டவரை தகப்பனை முறிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தில். அந்தகார கிரியைகள் ஆண்டவரே தகப்பனை விலகி போகட்டும் எங்கள் குடும்பங்களிலிருந்து இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. நாங்கள் ஆராதிக்கிற பொழுது ஆண்டவரே, எங்கள் சத்துருக்கள் ஒருவரோடு ஒருவர் மடிந்து போகிறதை நாங்கள் காணட்டும் ஆண்டவரே. எங்கள் கனந்த ஆண்டவரே தகப்பனை ஆராதிக்கிற பொழுது ஆண்டவரே, ஆண்டவர் அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படுகிறதை நாங்கள் உணரட்டும் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. வழி உண்டாகிறதை நாங்கள் காணட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விருதாவாய் நாங்கள் ஆராதிக்காதபடி ஆண்டவரே, விருதாவாய் ஆராதிக்காதபடி ஆண்டவரே தகப்பனே. ஆண்டவரே புத்தி உள்ள ஒரு ஆராதனை ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆராதனை ஆண்டவர், ஒரு அக்செப்டபிள் ஆண்டவரே சர்வீஸ் ஆண்டவரே நாங்கள் ஏறெடுக்க கிருபை தாங்க ஆண்டவரே. பரத்திலிருந்து நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற மன்னாவுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை ஒன்று கட்டுங்க ஆண்டவரே தகப்பனே, எங்களை பலப்படுத்துங்க, எங்களை தூக்கி நிறுத்துங்க ஆண்டவரே. எங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிழைக்கும்படியாய் ஆண்டவரே, இந்த வார்த்தை ஆண்டவரே, ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம் தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம். நீர் ஏற்படுத்த போகிற ஜீவனுள்ள சாட்சிகளுக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் விண்ணப்பங்கள் எல்லாம் நீ சாட்சிகளாய் மாற்றுகிற தேவனாக இருக்கிற ஆண்டவரே. நன்றி, நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதிதாக வருகிற ஆத்மாக்களுக்காக நன்றி ஆண்டவரே. குடும்பங்களுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக நன்றி, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே தகப்பனே. ஆரம்பம் முதல் இறுதி வரையில் மகிமையின் பிரசன்னம் ஆண்டவரை எங்களை மூடிக்கொள்ளட்டுவதாக, எங்களை மூடிக்கொள்வதாக நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். துதிக்கான மகிமை எல்லாம் நமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இப்ப இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் நாம் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனந்த சத்தத்தோட ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக ஹல்லேலூயா துதி பலிகளோடு கூட எக்கால துணி முழங்கும்படியாய் நாம் கர்த்தரை துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆளுகை செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. அவரே ராஜாதி ராஜாவாய் ஆளுகை செய்திருக்கிறார். அவரை உயர்த்தும்படியாய், கர்த்தாதி கர்த்தரை நாம் வாழ்க என்று வாழ்த்தும்படியாய் ஹல்லேலூயா உற்சாகமாய் இந்த பாடலை நாம் பாடி கர்த்தருக்கு நாம் மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. அனைத்து உயிர்களை பாடுங்கள். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார். அனைத்து உயிர்களை பாடுங்கள். மகிழ்வுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். மகிழ்வுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். ஆனந்த சத்தத்தோடே திருமுன் வாருங்கள். ஆனந்த சத்தத்தோடே திருமுன் வாருங்கள். ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க,
கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் இனிமேலும் வருபவர் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா எப்போதும் இருப்பவர் இனிமேலும் வருபவர் எக்கால தொனி முழங்க இப்போது துதியுங்கள், எக்கால தொனி முழங்க இப்போது துதியுங்கள், வீணையுடன் யாழிசைத்து வேந்தனை துதியுங்கள், வீணையுடன் யாழிசைத்து வேந்தனை துதியுங்கள், ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா எப்போதும் இருப்பவர் இனிமேலும் வருபவர் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா எப்போதும் இருப்பவர் இனிமேலும் வருபவர் துதியோடும் புகழ்ச்சியோடும் வாசலில் நுழையுங்கள், துதியோடும் புகழ்ச்சியோடும் வாசலில் நுழையுங்கள், அவர் நாமம் உயர்த்திடுங்கள், ஸ்தோத்திர பலியிடுங்கள், அவர் நாமம் உயர்த்திடுங்கள், ஸ்தோத்திர பலியிடுங்கள், ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா எப்போதும் இருப்பவர் இனிமேலும் வருபவர் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா எப்போதும் இருப்பவர் இனிமேலும் வருபவர் ஓசையுள்ள கைத்தாளத்தோடு நேசரை துதியுங்கள், ஓசையுள்ள கைத்தாளத்தோடு நேசரை துதியுங்கள், சுவாசமுள்ள யாவருமே இயேசுவை துதியுங்கள், சுவாசமுள்ள யாவருமே இயேசுவை துதியுங்கள், ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா எப்போதும் இருப்பவர் இனிமேலும் வருபவர் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா எப்போதும் இருப்பவர் இனிமேலும் வருபவர் நம் கர்த்தரோ நல்லவரே கிருபை உள்ளவரே, நம் கர்த்தரோ நல்லவரே கிருபை உள்ளவரே, நம்பத்தக்கவர் தலைமுறைக்கும் என்றென்றும் நம்பத்தக்கவர், நம்பத்தக்கவர் தலைமுறைக்கும் என்றென்றும் நம்பத்தக்கவர் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா எப்போதும் இருப்பவர் இனிமேலும் வருபவர் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா எப்போதும் இருப்பவர் இனிமேலும் வருபவர். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் ஆளுகை செய்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் ராஜாதி ராஜாவாய் வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை உயர்த்தி நாம் தொடர்ந்து ஹல்லேலூயா. நமக்கு எல்லா
கிருபைகளையும் செய்த தேவாதி தேவன். ஹல்லேலூயா. ஒரு வாசல் அடைபடும் பொழுது நமக்காக இன்னொரு வாசலை திறந்து வைத்திருக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா நன்மைகள், எல்லா கிருபைகளுக்காக ஹல்லேலூயா நான் என்ன செலுத்துவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நாம் எண்ணி இந்த வேளையில் ஹல்லேலூயா ஆண்டவரை துதிக்கிற இந்த நேரம் ஹல்லேலூயா நாம் எல்லாரும் எழுந்து நின்று ஹல்லேலூயா நான் பாடுவேன். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் ஹல்லேலூயா நான் ஆண்டவரை உயர்த்தி நான் எப்படி பாடுவேன் என்று சொல்லி ஒவ்வொன்றாய் நாம் எண்ணி ஹல்லேலூயா இந்த வேளையில் நாம் இந்த பாடலை பாடி நாம் ஆண்டவரை துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. திறந்த வாசலை நமக்காக வைத்திருக்கிறவர். ஆமென். இயேசு எனக்கு செய்தது நான் எப்படி பாடுவேன் என்று எப்படி பாடுவேன் நான் எங்கே எனக்கு செய்ததை எப்படி பாடுவேன் நான் எங்கே எனக்கு செய்ததை ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா, ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா, திறந்த வாசலை என் வாழ்க்கையில், திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அழைக்காத ஆண்டவரல்லோ, அழைக்காத ஆண்டவரல்லோ. எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை, எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை. அப்பனின் மார்பினில் சாய்ந்தென்றுமே, அப்பனின் மார்பினில் சாய்ந்தென்றுமே எப்போதும் பாடிடுவே, எப்போதும் பாடிடுவே. எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காத்திட்டே, கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காத்திட்டே, கடுகளவும் குறை வைக்காமலே, கடுகளவும் குறை வைக்காமலே அதிகமாய் ஆசீர்வதித்தீ, அதிகமாய் ஆசீர்வதித்தீ. எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு செய்த எல்லாவற்றையும் ஹல்லேலூயா ஒவ்வொன்றாய் நாம் நினைத்து பார்த்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை முறை ஹல்லேலூயா அடைக்கப்பட்ட கதவுகளோடு கூட நாம் போராடின நாட்களில் ஹல்லேலூயா நமக்காக புது வழியை திறந்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எண்ணி பார்த்து ஹல்லேலூயா ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துகிற நேரம் இது. ஹல்லேலூயா. ஆண்டவர் பாராட்டின கிருபைகள் பெரியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் பாதையில் ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்களை சுமந்து வந்த ஹல்லேலூயா ஆண்டவரே விதத்தை நினைத்து ஹல்லேலூயா இந்த வேளையிலே நாம் நன்றி செலுத்தும்படியாய் நாம் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
யோசித்து பார்ப்போமா? ஹalleluya. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா நன்மைகள், ஹalleluya, எல்லா கிருபைகள், ஹalleluya, ஆமென், ஹalleluya. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஹalleluya, நான் நெருக்கப்பட்ட நேரத்தில், ஹalleluya, நான் நெருக்கப்பட்ட நேரத்தில், ஹalleluya, நான் கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன், ஹalleluya, அவர் என்னை விசாலத்திலே கொண்டு வந்து வைத்தார், ஹalleluya. எத்தனை முறை, ஹalleluya, நாம் கடந்து வந்த நெருக்கங்கள், ஹalleluya, நெருக்கமான பாதைகள், ஹalleluya, கரடு முரடான பாதைகள், ஹalleluya, பலவீனத்தின் நேரங்கள், ஹalleluya, மரண இருளின் பள்ளத்தாக்குகள், ஹalleluya, ஹalleluya, எப்பக்கம் நெருக்கப்பட்டும், ஹalleluya, எந்த சூழ்நிலையும் எல்லா சூழ்நிலையிலும் நெருக்கங்கள், ஹalleluya, கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி, ஹalleluya, விசாலத்திலே நம்மை கொண்டு வந்து, ஆமென், ஹalleluya, கர்த்தரை துதிக்கும் புது பாடலை, ஹalleluya, ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரை விடுதலையோடு உயர்த்தி பாடும்படியான இந்த நேரத்தை கொடுத்தாரே, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரை உயர்த்தி ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஹalleluya, ஹalleluya. இது நமக்கு ஆண்டவருக்கும் உள்ள நேரம், ஹalleluya, இது நமக்கு ஆண்டவருக்கும் உள்ள நேரம், ஹalleluya. நம்ம ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்தில் தெரியும் கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாருன்னு சொல்லி, ஹalleluya. பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு வேற, நமக்கு வேற, ஹalleluya, ஹalleluya. அவர்கள் ஆராதிக்கிறாங்களா இல்லையா என்பது நம்முடைய வேலை இல்லை, ஹalleluya. எனக்கு, ஹalleluya, கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம், ஹalleluya. என்னை கர்த்தர் தாங்கின விதம் வேற, ஹalleluya, என்னை தூக்கி எடுத்த விதம் வேற, ஹalleluya, என்னை கர்த்தர் டீல் பண்ணின விதம் வேற, ஹalleluya, வேற, ஹalleluya. உணர்ந்தவர்களாய், ஹalleluya, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவரை உயர்த்துவோமா? ஹalleluya, ஹalleluya. எத்தனை முறை ஆண்டவரே, எத்தனை முறை விழுந்தாலும் தூக்கி எடுக்கிற தேவன் சேர்த்து அனைத்து ஆண்டவருடைய அன்பு, ஹalleluya, ஹalleluya. நன்றி செலுத்துவோமா? நன்றி செலுத்துவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஹalleluya. நமக்கு எட்டாத உயரத்தில், ஹalleluya, நம்மை வைத்தவர், ஹalleluya, ராஜாக்களோடும், ஹalleluya, பிரபுக்களோடும் நம்மை அமர வைத்திருக்கிறவர், ஆமென், ஹalleluya. நம் கால்களை மான் கால்களை போல் ஆக்கினவர், உயர் ஸ்தலங்களிலே நம்மை, ஹalleluya, ஆமென், நம்மை உட்கார வைத்திருக்கிறவர், ஹalleluya. நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஹalleluya. எத்தனை நன்மைகள் ஆண்டவரே, எத்தனை கிருபைகள், ஹalleluya, ஹalleluya. நன்றி செலுத்துவோம் ஆண்டவரே. நெருக்கத்தில் இருந்தானே, ஹalleluya, எனக்கு உண்டான நெருக்கத்திலே, ஹalleluya, நான் கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், ஹalleluya. என் நெருக்கத்தில் உண்டான நேரத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது கர்த்தர் தம்முடைய ஆலயத்திலிருந்து, ஆமென், என் சத்தத்தை கேட்டார், ஹalleluya. இந்த வேளையில, ஹalleluya, கர்த்தருடைய ஆலயத்தில் நாம் கூடி வந்திருக்கிற பொழுது, ஹalleluya, ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடுகிற பொழுது, ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடுகிற பொழுது, ஹalleluya, அவருடைய கண்கள் திறக்கப்பட்டவர்களாக இருக்கிறது, ஹalleluya, அவருடைய செவிகள் திறக்கப்பட்டவர்களாக இருக்கிறது. இந்த ஸ்தலத்திலே, ஹalleluya, ஏறெடுக்கிற எல்லா விண்ணப்பங்களுக்கும், ஹalleluya, என் செவிகள் திறந்திருக்கிறது, என் கண்கள் திறந்திருக்கிறது என்று சொல்லி, ஹalleluya, கர்த்தர் ஆவலாய் நம்ம மத்தியில வந்திருக்கிறார், கர்த்தர் ஆவலாய் நம்ம மத்தியில வந்திருக்கிறார், ஹalleluya. நம்முடைய சத்தத்தை கேட்பதற்காக, ஹalleluya, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி, ஹalleluya, கூப்பிடுகிற பொழுது, ஹalleluya, நம்முடைய சத்தத்தை கேட்கும்படியாக வந்திருக்கிறார், ஹalleluya. நல்ல போதகரே என்று சொல்லி, ஹalleluya, தகப்பனே என்று சொல்லி, எங்கள் மேய்ப்பனே என்று சொல்லி, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரை நாம் கூப்பிடுகிற பொழுது அவருடைய செவிகள், ஹalleluya, திறந்திருக்கிறது. நமக்கு பதில் அளிப்பதற்காக அவருடைய செவிகள் திறந்திருக்கிறது. அவருடைய கண்கள் நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது, ஹalleluya, ஹalleluya. கர்த்தரை தேடுகிறவன் உண்டோ என்று பார்ப்பதற்கு கர்த்தருடைய கண்கள், ஹalleluya, நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி, ஹalleluya. இந்த வேளையில, ஹalleluya, கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் நம் இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் நம் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைக்காக ஆண்டவர் காத்திருக்கிறார். நான் செய்த எல்லா நன்மைகளுக்கும் வாயிலிருந்து என்ன மறு உத்தரவு வருகிறது, என்ன சத்தம் வருகிறது, ஹalleluya என்று கவனமாய் கேட்கும்படியாய் கர்த்தர் நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற நேரம், ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் தம்முடைய ஆலயத்திலிருந்து, ஹalleluya, எனக்கு மறு உத்தரவு அருளினார், ஹalleluya. இன்றைக்கு, ஹalleluya, நமக்கு கர்த்தர் மறு உத்தரவு அருள், ஹalleluya, தம் தேவைகளை குறித்து ஒரு கண்ணீரோடு கூட தம் இருதயத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றின பொழுது, ஹalleluya, அன்னாளுக்கு ஒரு பதில் வந்தது, ஹalleluya, ஒரு பதில் வந்தது. கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து அவர் எனக்கு உத்தரவு அருளை செய்தார், ஹalleluya, ஹalleluya. எசேக்கியா ராஜா அசீரியா ராஜாவினுடைய பயமுறுத்தலை கேட்டு ரட்டுடித்தவனாய் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஓடி வந்தான். ஆண்டவரே, என் சத்துருக்கள் சொல்லுகிறதை நீங்க கேட்டீங்களா ஆண்டவரே? ஹல்லேலூயா.
நோக்கி பாருங்க என்று சொல்லி எசேக்கியா ராஜா கர்த்தருடைய ஆலயத்திலே வந்து ஹல்லேலூயா அவன் கதறின பொழுது ஆண்டவருடைய வார்த்தை எசேக்கியா தீர்க்கதரிசியின் மூலமாய் உடனடியாக கடந்து வந்தது கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து. ஹல்லேலூயா. கர்த்தர் மறு உத்தரவு அருளி செய்தார். கர்த்தர் மறு உத்தரவு அருளி செய்தார். அன்று ஒரே நாளிலே 180,000 அசீரியர்களை ஹல்லேலூயா கர்த்தருடைய தூதனானவன் சங்காரம் பண்ணினான் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து கூப்பிடுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஹல்லேலூயா கர்த்தர் பதிலளிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் ஹல்லேலூயா நம் வாயின் வார்த்தைகளுக்காக காத்திருக்கிறார். எல்லாரும் ஹல்லேலூயா வாய்களை திறந்து, எல்லாரும் வாய்களை திறந்து ஹல்லேலூயா நம் இருதயத்தில் இருக்கிறதை கர்த்தருக்கு சொல்லுமா. ஹல்லேலூயா. இருதயத்தில் இருக்கிறதை ஹல்லேலூயா அன்னால் தன் இருதயத்தை ஊற்றினால் ஹல்லேலூயா எசேக்கியா ராஜா தன் இருதயத்தில் இருந்ததை அவன் பெரிய ராஜாவாக இருந்தாலும் ஹல்லேலூயா கர்த்தருடைய சமூகத்திலே தன் இருதயத்தை ஊற்றினான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோசபாத் ராஜா திரளான ராஜாக்கள் எங்களுக்கு முன்பாக வருகிறார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணினான். ஹல்லேலூயா. சபையார் எல்லாரையும் ஆலயத்துக்கு வர சொல்லி ஹல்லேலூயா கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து யோசபாத் ஜெபம் பண்ணான். அவன் பண்ண ஜெபம் தேவரீர் ஹல்லேலூயா இத்தனை திரளான சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவரே நாங்கள் நிற்கிறதற்கு எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் என்ன செய்வது என்று சொல்லி எங்களுக்கு தெரியவில்லை, எங்கள் கண்கள் எல்லாம் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த 3 காரியத்தை தான் யோசபாத் சொன்னார். ஆண்டவரே எங்களுக்கு பலன் இல்லை, ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே என்ன செய்வதென்று எங்களுக்கு தெரியல, ஆண்டவரே எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி பார்க்கும்படியாக வந்திருக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த எத்தனை பேர் ஹல்லேலூயா யோசபாத்தை போல எசேக்கியாவை போல நாளை போல ஹல்லேலூயா பயந்து ஹல்லேலூயா நாங்கள் என்ன செய்யுதுன்னு தெரியல ஆண்டவரே, எங்களுக்கு பலன் இல்லை ஆண்டவரே, எங்களுக்கு முன்பாக இருக்கிற ஆண்டவரே தகப்பனே ஹல்லேலூயா சத்துருக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை ஆண்டவரே, என்ன செய்யறதுன்னு தெரியல ஆண்டவரே. ஆகவே நம்முடைய ஆலயத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம், எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறது என்று சொல்லி ஹல்லேலூயா சொல்லுகிற எல்லாரையும் ஹல்லேலூயா கர்த்தர் தம்முடைய ஆலயத்திலிருந்து ஹல்லேலூயா கர்த்தர் தம்முடைய ஆலயத்திலிருந்து என்னுடைய சத்தத்தை கேட்டார் என்கிற ஸ்துதியின் சத்தம் ஹல்லேலூயா சாட்சியின் சத்தத்தை ஹல்லேலூயா நம்முடைய வாயின் ஒவ்வொருவருடைய வாயிலிருந்தும் கர்த்தர் புறப்பட பண்ண போகிறார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா நன்றி செலுத்துவோமா, நன்றி செலுத்துவோமா. ஹல்லேலூயா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா எங்களுக்காக ஆண்டவரே தகப்பனே எத்தனை வழிகள் அடைக்கப்பட்டாலும் ஆண்டவரே, எத்தனை வாசல்கள் எங்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டு கிடந்தாலும் ஆண்டவரே நீர் எங்களுக்காக ஒரு புதிய ஒரு வழியை ஆண்டவரை உண்டாக்குகிறவராக இருக்கிறேன், புதிய ஒரு வழியை உண்டாக்குறவராக இருக்கிறேன் ஆண்டவரே. அடைக்கப்பட்ட ஒவ்வொரு கதவுகளும் ஹல்லேலூயா அடைக்கப்பட்ட ஒவ்வொரு கதவுகளும் ஆண்டவரே புதிதாக திறக்கப்பட போகிற கதவுகளுக்கு ஹல்லேலூயா அவைகள் அடையாளமாக இருக்கிறது. ஹல்லேலூயா ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா நன்றி செலுத்துவோமா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா நன்றி நன்றி. அடைக்கப்பட்ட கதவுகளுக்காக நன்றி என்று சொல்லுவோமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா திறக்கப்பட போகிற கதவுகளுக்காக நன்றி என்று செலுத்துவோமா. நன்றி 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 செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரை தொழுது கொள்ளுகிற போது ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளும்படியா வெளியில நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா தெய்வ பிரசன்னத்தை நினைத்தவர்களாய் ஹல்லேலூயா நன்றி நன்றியோடு ஹல்லேலூயா மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா தூய ஆவியானவரே சமூகத்தில் ஹல்லேலூயா நித்திய பேரின்பம் உண்டு என்று சொல்லி ஹல்லேலூயா கர்த்தரை நாம் ஆராதித்து ஹல்லேலூயா ஆனந்தமே உடைய சமூகம் ஹல்லேலூயா உடைய சமூகம் எனக்கு பேரின்பம் என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஹல்லேலூயா தெய்வ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் கரங்களை நாம் உயர்த்தி ஹல்லேலூயா இந்த சமூகம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே, இந்த பிரசன்னம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே, இருக்கிறேன் என்று சொன்னவர் ஆண்டவரே, எங்கள் மத்தியில் நீங்க இருக்கிறீர்கள் ஆண்டவரே. ஆனந்தமே உம் சமூகமே பேரின்பமே உங்க பிரசன்னமே ஆனந்தமே உம் சமூகமே பேரின்பமே உங்க பிரசன்னமே. ரெண்டு கைகளை உயர்த்தி சமூகத்திலே ஒன்று கூடியுள்ளோம் உங்க பிரசன்னத்திலே களி கூற வந்தோம் உங்க சமூகத்திலே ஒன்று கூடியுள்ளோம் உங்க பிரசன்னத்திலே களி
சொல்வேனே, இருக்கின்றேன் என்று சொன்னீரே, இருப்பதாலே நன்றி சொல்வேனே. ஆனந்தமே உம் சமூகமே, பேரின்பமே உங்க பிரசன்னமே. ஆனந்தமே உம் சமூகமே, பேரின்பமே உங்க பிரசன்னமே. என் இயேசுவே, உயிரே என் உறவே, அன்பே என் இயேசுவே, உயிரே என் உறவே. ஆனந்தமே உம் சமூகமே, பேரின்பமே உங்க பிரசன்னமே. ஆனந்தமே உம் சமூகமே, பேரின்பமே உங்க பிரசன்னமே. உம்மை பாடுவதே என் மேன்மை, உறவாடுவது எனக்கினிமை. உம்மை பாடுவது என் மேன்மை, உறவாடுவது எனக்கினிமை. ஆனந்தமே உம் சமூகமே, பேரின்பமே உங்க பிரசன்னமே. ஆனந்தமே உம் சமூகமே, பேரின்பமே உங்க பிரசன்னமே. அசைவாடும் அசைவாடும் அனல் மூட்டும், அசைவாடும் 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 ஆவியானவரே, அசைவாடும் 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 அனல் மூட்டும், அசைவாடும் 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 ஆவியானவரே, அசைவாடும். ஆனந்தமே உம் சமூகமே, பேரின்பமே உங்க பிரசன்னமே. ஆனந்தமே உம் சமூகமே, பேரின்பமே உங்க பிரசன்னமே. ஆராதனை 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 ஆராதனை. அன்பே இயேசுவே, உயிரே என் உறவே, அன்பே என் இயேசுவே, உயிரே என் உறவே. ஆனந்தமே உம் சமூகமே, பேரின்பமே உங்க பிரசன்னமே. ஆனந்தமே உம் சமூகமே, பேரின்பமே
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்க பிரசன்னம் போது ஆண்டவரே, உங்க பிரசன்னம் போதும் தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆராதனை என்பது ஹல்லேலூயா கர்த்தர் நம்முடைய ஆவியோடு கூட கலந்து ஹல்லேலூயா என் பிரியமே என் ரூபவதமே என்று சொல்லி கர்த்தர் நம்மை அழைக்கிற இந்த நேரம். ஹல்லேலூயா. நாம் ஆண்டவரை பார்த்து ஹல்லேலூயா என் உயிரே ஹல்லேலூயா 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 என் பிரியமே என்று சொல்லி கர்த்தர் நம்மை அழைக்கிற நேரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா கர்த்தரை நாம் ஆராதிக்கிற பொழுது ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை பிரியமே என்று அழைக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை ரூபவதியே என்று அழைக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னம், அவனுடைய மகிமையின் பிரசன்னம். ஹல்லேலூயா. நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஹல்லேலூயா அது போதுமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. தெய்வ பிரசன்னம். ஹல்லேலூயா. தெய்வ பிரசன்னத்திலே ஹல்லேலூயா நாம் கூடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆராதனை என்பது ஹல்லேலூயா நம்ம இருதயத்தை ஆண்டவருக்கு ஊற்றுகிற இந்த நேரம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளும் வேண்டும். ஹல்லேலூயா. ஆவியோடும் உண்மையோடும் ஹல்லேலூயா அவரை தொழுது கொள்ளுகிற நேரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி செலுத்தும்படியாய் ஹல்லேலூயா அந்த வேளையிலே நாம் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்தும்படியாய் அவன் கடந்து போகிற பொழுது ஹல்லேலூயா அவன் தன்னுடைய வேலைக்காரரை பார்த்து இப்படியாய் சொன்னான், நானும் பிள்ளை ஆண்டானோம். ஹல்லேலூயா. நாங்கள் சென்று கர்த்தருக்கு பலி செலுத்திவிட்டு நாங்கள் திரும்பி வருவோம். ஹல்லேலூயா Hallelujah. We will worship the Lord and come back. Hallelujah. We will worship the Lord and come back. Hallelujah. Hallelujah. கர்த்தரை ஆராதிக்கிற ஹல்லேலூயா நாங்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்துவிட்டு நாங்கள் திரும்பி வருவோம் என்று சொல்லி ஆபிரகாம் சொன்னார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆபிரகாம் ஹல்லேலூயா போகிற அந்த சூழ்நிலை நாம் எல்லாரும் யோசித்து பார்க்கும் பொழுது தன்னுடைய ஒரே பேரான குமாரனை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு பெற்றெடுத்த ஈசாக்கை பலி செலுத்தும்படியாய் அவன் கடந்து போகிறான். அவனுடைய மனதினுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் கண் முன்பாக நாம் கொண்டு வந்து பார்த்தோம். தன் சொந்த குமாரனை பலி செலுத்தும்படியா என்ன சொல்வது என்று சொல்லி தெரியாத ஒரு வேதனை, என்ன செய்ய போகிறேன் என்று சரித்தில் புரியாத ஒரு கலக்கமான ஒரு பாதை. 3 நாள் பிரயாணம், 3 நாளாய் அவனுடைய மனதிலே கலக்கம். என்ன நடக்க போகிறதுன்னு தெரியல, என்ன நடக்க போகிறதுன்னு தெரியல. ஆனால் அவன் சொல்லுகிறான், நாங்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்துவிட்டு நாங்கள் வரப்போகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வர்ஷிப் என்பது கர்த்தர் எனக்கு சம்பூர்ணமாக கொடுத்தார், ஆகவே நான் நன்றி சொல்லுகிறேன். அது மாத்திரம் வர்ஷிப் இல்லை. என் பாத்திரம் நிரம்பி விளைகிறது என்று சொல்லுகிறது மாத்திரம் வர்ஷிப் இல்லை. என் பாத்திரம் காலியாக இருக்கிறது, நான் கலக்கத்தோடு போகிறேன். அடுத்து என்ன நடக்க போகுது எனக்கு தெரியல, நான் என்ன செய்ய போகிறேன்னு எனக்கு தெரியல. இதுவும் ஒரு ஆராதனை. ஹல்லேலூயா. ஆபிரகாம் சொல்லுகிறார், நாங்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய போகிறோம், ஆராதனை செய்ய போகிறோம். எனக்கு முன்பாக என்ன இருக்கிறதுன்னு எனக்கு தெரியல, என்ன நடக்க போகிறதுன்னு தெரியல. என் பிள்ளை வந்து நான் கொன்று போட போகிறேனோன்னு எனக்கு தெரியல. உண்மையான ஒரு ஆராதனை. ஹல்லேலூயா. ஆவியோடு உண்மையோடும் நம் கர்த்தரை தொழுது கொள்ளுகிற பொழுது ஹல்லேலூயா அதுவே உண்மையான ஒரு ஆராதனை, கர்த்தர் அங்கீகரிக்கிற ஒரு ஆராதனை. ஈசாக்கு கேட்கிறார் தகப்பனிடத்துல, தகப்பனே பலிகளுக்காக எல்லாம் இருக்கிறது, ஆனால் ஆடு எங்கே, பலி செலுத்துவதற்கான ஆடு எங்கே என்று சொல்லி ஆபிரகாம் சொல்லுகிறார், கர்த்தர் தம்முடைய பலிக்கான தேவையை கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. இந்த 3 நாள் பிரயாணத்தில் ஆபிரகாம் சொல்லிக்கொண்டே வந்தது காரியம் எல்லாம் இதுதான். ஒரு சின்ன பிள்ளை வந்து எப்பவுமே ஒரு கேள்வி கேட்டு ஒரு பதில் சொன்ன உடனே அதோடு கூட அவன் கன்வின்ஸ் ஆக மாட்டாங்க. திரும்ப திரும்ப ஒரு வேளை ஈசாக்கு கேட்டுக்கொண்டே இருந்திருப்பான், திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருந்திருப்பான். ஆபிரகாம் திரும்ப திரும்ப சொன்னதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான், கர்த்தர் தம்முடைய பலிக்கான பலியை கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார். இதே தான் சொல்லிட்டே போனான். God will provide himself a lamb. God will provide himself a lamb. God will provide mean சொல்ல, God is my provider ன்னு அவன் சொல்லல. இந்த ஆராதனை இது கர்த்தருடைய ஆராதனை, இந்த பலி இது கர்த்தருடைய பலி. ஆகவே கர்த்தர் தம்முடைய பலிக்கான
ஆட்டை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையின் மத்தியிலும் விடுதலையோடு கூட நான் கர்த்தரை ஆராதிக்க வந்தேன், ஆவியோடு கூட உண்மையோடு கூட நான் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுறது என்னன்னா, இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்னன்னா, நம்முடைய தேவை ஆண்டவருடைய தேவை. உண்மையாய் ஆராதிக்கிறவர்களுக்கு நம்முடைய தேவை என்று அதுவே கர்த்தருடைய தேவை. ஹல்லேலூயா. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொன்னார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வசனத்தில் வாசிக்கிறோம், 8ஆம் வசனத்தில் ஆபிரகாம் சொல்கிறார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் தம்முடைய பலிக்கான ஆட்டை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். 14ஆம் வசனத்தில் அவன் சொல்கிறான், கர்த்தர் யெகோவா ஈரே, அவர் பார்த்து கொண்டார். அவர் யெகோவா ஈரே, அவர் பார்த்து கொண்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நாளத்தில் ஹல்லேலூயா கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். நாம் ஒருவேளை நம் பாத்திரங்கள் ஹல்லேலூயா காலியாக இருக்கலாம், அவர்கள் நிரம்பி வழியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம், தேவைகளோடு கூட இருக்கலாம். என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி இந்த பிரயாணம் போய் கொண்டிருக்கிறது, ஆனால் நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி கலக்கத்தோடு வந்து ஒருவேளை நாம் இருந்திருக்கலாம். இந்த நேரத்தில் நாம் ஆராதிக்கிற அந்த ஆராதனை முக்கியமான ஒரு ஆராதனை. ஹல்லேலூயா. The Lord is my provider என்று சொல்லி, The Lord is my provider என்று சொல்லி நம் வாயின் வார்த்தையினாலே, நம்முடைய வாயினாலே கர்த்தரை அறிக்கை பண்ணுகிற நேரத்தை ஹல்லேலூயா கர்த்தர் நம்முடைய ஆராதனை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருக்கிற சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி ஹல்லேலூயா இந்த வேளையில் யாரெல்லாம் நாம் வந்திருக்கிறோமா, ஹல்லேலூயா, அவர்களை அசைக்கப்பட விடாத தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்கிறதை போல ஹல்லேலூயா கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஹல்லேலூயா கர்த்தரை நம்பி வந்திருக்கிற நம்ம எல்லாரையும் ஹல்லேலூயா அவர் ஹல்லேலூயா நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அவரே நம்முடைய துணையாய், அவரே நம்முடைய கேடகமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அறிக்கை செய்து கர்த்தரை நம்பி இருக்கிறார். ஆகையால் நான் அசைக்கப்படுவதில்லை, நான் சியோன் பர்வதத்தை போல நான் அசைக்கப்படாதிருப்பேன். சூழ்நிலைகள் என்னை அசைக்காது. உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பேன். நீதானே என் துணையானி, என் கேடகமும் நானி. நீதானே என் துணையானி, என் கேடகமும் நானி. என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை.
நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பதைப் போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பதைப் போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். ஆதாயம் கொடுங்கோ, என் மேல் நிலைப்பதில்லை. ஆதாயம் கொடுங்கோ, என் மேல் நிலைப்பதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள் ஹல்லேலூயா வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் நம்மை ஒருபோதும் வெட்கப்பட்டு போக விட போகிறது இல்லை. ஹல்லேலூயா. முடிவு பரியந்தம் ஹல்லேலூயா. முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று வாசிக்கிறபடி ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தரை ஹல்லேலூயா விருதியாய் நம்பி இருக்கிறவர்கள் ஹல்லேலூயா என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருக்கிற சியோன் பர்வதத்தை போல ஹல்லேலூயா கர்த்தர் நம்மை காக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தாவீது இப்படியாய் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்தீர். என் கால்களை கண்மலையின் மேலே நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நம் தேவனை துதிக்கும் புது பாட்டை இவரின் வாயிலே கொடுத்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. உளையான சேற்றிலிருந்து ஆண்டவர் என்னை தூக்கி எடுத்தார். ஹல்லேலூயா. நம்ம மூழ்கி போகிற சூழ்நிலையில் இருந்து கர்த்தர் என்னை தூக்கி எடுத்தார். ஹல்லேலூயா. 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 தேவனே என்னை ரட்சியும். வெள்ளங்கள் என் ஆத்துமா மட்டும் பெருகி வருகிறது. ஆழமான உலையிலே அமிழ்ந்திருக்கிறேன். நிற்க நிலையில்லை. நிலையில்லாத ஜலத்திலே நான் ஆழ்ந்திருக்கிறேன். வெள்ளங்கள் என் மேல் புரண்டு போகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஹல்லேலூயா ஒருவேளை ஹல்லேலூயா வெள்ளங்கள் நம்முடைய ஹல்லேலூயா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கண்ட்ரோலை விட்டு நமக்கு மேலே புரண்டு போகிறதை போல ஒரு சூழ்நிலை. ஹல்லேலூயா. அமிழ்ந்திருக்கிறதை போன்ற ஒரு சூழ்நிலை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பேதுருவை போல மூழ்குகிற போகிற நேரத்தில் கர்த்தரை நோக்கி அவன் கூப்பிட்ட பொழுது அவர் கைதூக்கி அவர் எடுத்து தூக்கி நிறுத்தினதை போல ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை மத்தியில் நாம் காணப்பட்டாலும் ஹல்லேலூயா ஆண்டவரே நான் மூழ்கிற நேரத்தில் இருக்கிற ஆண்டவரே ஹல்லேலூயா வெள்ளங்கள் ஆண்டவரே ஜல பிரவாகங்கள் ஹல்லேலூயா என் மேல் புரளாதபடிக்கும் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாதாள என்னை விழுங்காதபடிக்கு ஹல்லேலூயா. ஆழம் என் மேல் தன் வாயை அடைத்து கொள்ளாதபடிக்கு என்னை காத்து கொள்ளுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஹல்லேலூயா. தாவீது ஹல்லேலூயா ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோனா தீர்க்கதரிசி சமுத்திரத்தின் ஆழத்தில் அவன் மூழ்கி போனாலும் கூட கர்த்தர் அங்கே ஒரு மீனை ஆயத்தப்படுத்தி அவனை தூக்கி எடுத்து ஹல்லேலூயா மீண்டுமாய் ஹல்லேலூயா கர்த்தரை துதிக்கிற ஒரு புது பாடலை ஹல்லேலூயா கர்த்தருடைய வாயிலை வைத்து அவனை தூக்கி நிறுத்தினதை போல ஹல்லேலூயா. நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலை நாம் இருந்தாலும் ஹல்லேலூயா நம்மை தூக்கி நிறுத்த ஹல்லேலூயா ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தருடைய புது பாடலை ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா கர்த்தருடைய துதி பாடலை நம்முடைய வாயில வைத்து அநேகருக்கு ஹல்லேலூயா சாட்சியாக நிறுத்த ஹல்லேலூயா கர்த்தர் நம்ம உண்மையுள்ளவர தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் இந்த பாடலை பாடி நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. தூளில் இருந்து ஆண்டவரே என்னை நீங்கள் உயர்த்தினீங்களே ஆண்டவரே ஹல்லேலூயா என்னை துதித்து பாட வைத்தீரே நன்றி ஆண்டவரே ஹல்லேலூயா. காலைதோறும் உடைய கிருபைகள் காலைதோறும் உடைய கிருபைகள் ஆண்டவரே தகப்பனே எனக்கு போதுமானதாக இருந்ததே தகப்பனே ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ஹல்லேலூயா. எங்களை தூக்கி
துதித்து பாட வைத்தீர். அல்லேலூயா அல்லேலூயா. இருந்து உயர்த்தினீர், தூக்கி என்னை நிறுத்தினீர், துதித்து பாட வைத்தீர். அல்லேலூயா அல்லேலூயா. காலை தோறும் தவறாமல் கிருபை கிடைக்க செய்கின்றேன். நாள் முழுதும் மறவாமல் நன்மை தொடர செய்கின்றேன். காலை தோறும் தவறாமல் கிருபை கிடைக்க செய்கின்றேன். நாள் முழுதும் மறவாமல் நன்மை தொடர செய்கின்றேன். தடைகளை தகர்ப்பவரே, தயவை காண செய்தீரே. தடைகளை தகர்ப்பவரே, தயவை காண செய்தீரே. தூளில் இருந்து உயர்த்தினீர், தூக்கி என்னை நிறுத்தினீர், துதித்து பாட வைத்தீர். அல்லேலூயா அல்லேலூயா. நிந்தை சொற்கள் நீக்கிட உம் இரக்கத்தை விளங்க செய்தீர். நிந்தை தோரின் கண்கள் முன்னே நினைத்தீரா அற்புதம் செய்தீர். நிந்தை சொற்கள் நீக்கிட உம் இரக்கத்தை விளங்க செய்தீர். நிந்தை தோரின் கண்கள் முன்னே நினைத்தீரா அற்புதம் செய்தீர். நித்தியரே நிரந்தரமே, நீதியா நிறைந்தவரே. நித்தியரே நிரந்தரமே, நீதியா நிறைந்தவரே. தூளில் இருந்து உயர்த்தினீர், தூக்கி என்னை நிறுத்தினீர், துதித்து பாட வைத்தீர். அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா. இருந்து உயர்த்தினீர், தூக்கி என்னை நிறுத்தினீர், துதித்து பாட வைத்தீர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மை தூக்கி நிறுத்தினவரை, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்மை கை தூக்கி நிறுத்தினவரை, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. எவ்வளையான சேற்றிலிருந்து தூக்கி நிறுத்தினவர், ஹல்லேலூயா. புழுதியிலிருந்து நம்மை தூக்கி நிறுத்தினவர், ஹல்லேலூயா. துக்கத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்து தூக்கி நிறுத்தினவர், ஹல்லேலூயா. வெட்கத்திலிருந்து நம்மை தூக்கி நிறுத்தினவர், ஹல்லேலூயா. நம்மை நிமிர்ந்து நடக்க பண்ணினவர், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்மை நிமிர்ந்து நடக்க பண்ணின தேவன், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய முகத்துக்கு ரட்சிப்பை கொடுத்தவர், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்க பண்ணினவர், ஹல்லேலூயா. நம்ம வெட்கப்படாத படிக்க, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நிமிர்ந்து நடக்க பண்ணின தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே, உயர்த்துகிறோம் தகப்பனே, ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையின் மத்தியில் எங்களை கைவிடாத தேவன் ஆண்டவரே,
நீரே எங்கள் கண்மலை ஆண்டவரே, நீரே ஆண்டவரே தகப்ப எங்கள் நம்பிக்கை ஆண்டவரே. அப்பா உண்மையே நாங்கள் அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் நாவிலிருந்து ஆண்டவரே புது பாடலை நீர் பிறக்க பண்ணுவீர் ஆண்டவரே. ரட்சிப்பின் ஜனி ஆண்டவரே, ரட்சிப்பின் ஆண்டவரே கம்பீர சத்தம் ஆண்டவரே எங்கள் நாவிலிருந்து பிறக்க பண்ணுவீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அடைக்கப்பட்ட ஒவ்வொரு கதவுகளுக்கு மத்தியில் ஆண்டவரே ஹல்லேலூயா அனுகூலமான வாசல்கள், அனுகூலமான வாசல்களை ஆண்டவரே நீர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறபடினாலே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. வாக்கு மாறாத தேவன். ஹல்லேலூயா. வாக்கு மாறாத தேவன். இன்றைக்கு ஆராதனை வேலையில் நாம் எதை அறிக்கை செய்தோமோ அதையே நம்முடைய வாயின் துதி பாடலாய் மாற்ற பண்ணுவார். அதையே நம்முடைய ரட்சிப்பின் ஹல்லேலூயா ஹல்லேலூயா சாட்சியின் வார்த்தைகளாய் மாற்ற பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி சொன்ன ஆபிரகாமின் வார்த்தை கர்த்தர் பார்த்து கொண்டார் என்று சொல்லி அவர் யெகோவா ஈரே என்று அறிக்கை பண்ணதை போல ஹல்லேலூயா கர்த்தர் நம்முடைய வாயிலின் துதிகளை ஹல்லேலூயா கனம் பண்ணும்படியாய் ஹல்லேலூயா கர்த்தர் நம்மை நடத்துவாராக. எல்லா துதி கனம் மகிமை எல்லாம் ஆண்டவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? உற்சாக முறையில் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. விடுதலையோடு அவரை துதிக்கும்படியாய் தேவன் கொடுத்த இந்த நல்ல வேலைக்காக அவரை ஸ்தோத்தரிப்போம். இப்போதும் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் இடைபடும்படியாக நம் கண்களை மூடி நாம் செவிப்போம். அன்பின் பரலோக பிதாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே உம்மை துதிக்கும்படியாய் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கலிகூறும்படியாய் தேவ பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளும்படியாய் கர்த்தர் எங்களோடு கூட இடைப்பட்ட கிருபைக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிற ராஜா நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே இந்த நாளிலும் தகப்பனே எங்கள் சூழ்நிலைகளை பாதைகளை அறிந்திருக்கிற தேவன் இந்த வேளையில் கர்த்தாவே நீர் எங்களோடு பேசுவீராக, இடைப்படுவீராக. ஆண்டவரே எங்கள் தேவைகளை அறிந்திருக்கிற தேவன் அப்பா உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அடியனை மறைத்து நீர் வெளிப்படும்படியாய் செபிக்கிறோம். துதிக்கிற மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பு ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே செபிக்கிறோம் நல்ல பிதாவே. இந்த காலவெளியில் அநேக வாக்குத்தத்தங்களை குறித்து ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றும்படியாய் அறிக்கை செய்யும்படியாய் இந்த ஆராதனையில் பார்த்தோம். வசனம் சொல்கிறது எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நாம் வாசிப்போம். எபிரேயர் 10:23. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. ஆமென். ஹல்லேலூயா. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுமா? ஹல்லேலூயா. ஆராதனை வேளையில் சொன்னது போல நாம் அறிக்கை செய்கிறதிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் அநேக அசைக்கக்கூடிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கப்படலாம், சில காரியங்கள் வரலாம். ஆனாலும் ஆண்டவர் விரும்புகிற காரியம் நீங்கள் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஏனென்றால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணினவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் இன்றும் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறபடினால நாம் அறிக்கை செய்கிறதிலே நாம் அசைவில்லாமல் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எத்தனையோ சூழ்நிலைகள் அமையலாம். இந்த நாட்களில் இன்றைக்கு நாம் இந்த காரியத்தை குறித்து நாம் யோசிக்கும் போது ஒரு மாத காலமாகவே நம்முடைய இந்த வருடத்தின் வாக்குத்தத்தத்தை குறித்து ஆண்டவர் நினைவூட்ட விரும்புகிறார். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? டெய்லி இதில் போடுறாங்க டிஸ்பிளேயில். ஸோ ஒவ்வொரு நாளும் அதை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். பிரதர் வார்த்தைக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய வார்த்தையை தந்து எங்களை கட்டுவீராக அப்படின்னு சொன்னார். எடுத்தவொன்னு ஹல்லேலூயா. நிர்மூலமானதை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும்
அப்பொழுது உங்களை சுற்றியுள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள், கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், அதை செய்வேன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னதை அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் அநேக நேரத்தில் ஒருவேளை இந்த வார்த்தையை ஜனவரி மாதத்திலேருந்து ஒவ்வொரு நாளும் நம்ம தியானித்திருக்கலாம், அதை கிளைம் பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த நாட்களிலே கர்த்தர் சொன்னார், ஆனால் இன்னும் செய்யலை. என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கலை. இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த காரியங்கள் செயல்படலைன்னு சொல்லி அநேக நேரத்தில் நம்ம சோர்ந்து போகிற சூழ்நிலைகள் இந்த 6 மாதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்டிருக்கலாம். சரியா? ஆனாலும் அதன் மத்தியில் கர்த்தர் விரும்புகிற காரியம், அவர் சொன்னதை நிச்சயம் செய்வார். ஹல்லேலூயா. ஏனென்றால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எனவே இந்த நாட்களிலே எப்படியோ சூழ்நிலைகள் இந்த தேசம் முழுவதும் இருக்கலாம், அல்லது இந்த தோஹா தேசத்தில் இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம், நம்முடைய சரீரத்தில் இருக்கலாம், அநேக காரியங்கள் எதிர்மறையாக வந்திருக்கலாம், அசைக்கக்கூடிய காரியங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிற காரியம் என்னென்னா, உங்கள் நம்பிக்கை அறிக்கை இடுகிறதிலே அசைவில்லாமல் உறுதியாக இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம நிச்சயம் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. காற்று அடிக்கலாம், புயல் அடிக்கலாம், படகு அமிழத்தக்கதான சூழ்நிலைக்குள்ளே வரலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிற காரியம் அசைக்கப்படலாம். ஆனாலும் நீங்கள் நம்பிக்கை, எதன் மேலே நம்பிக்கை வச்சிருக்கீங்க? நம்முடைய நம்பிக்கை வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கிறோம். நமக்கு ஒத்தாசை அவரை நோக்கி பார்க்கிறோம். எல்லாத்தையும் உண்டாக்கின சர்வ வல்லவரை நோக்கி இருக்கிறோம். அவர் மேலே இருக்கிற நம்பிக்கையை நாம் அறிக்கை இடுகிறதிலே அசைவில்லாமல் உறுதியாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த நாட்களில் அநேக காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் சந்தித்திருக்கலாம், அநேக எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கலாம். சில பேருக்கு அந்த எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேறிருக்கலாம், சில பேர் நிறைவேறாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நினைப்பூட்டின காரியம் இந்த நாட்களில் இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் வேதத்தில் அநேக காரியங்கள் ஒரு தனிப்பட்ட வாக்குத்தத்தங்களாக இருக்கலாம், அல்லது நம்முடைய சபைக்காக கொடுத்த வாக்குத்தத்தங்களாக இருக்கலாம். ஆனால் இதை ஒருவேளை சில நேரங்களில் நம்ம மறந்து போனாலும் கர்த்தர் எப்படிப்பட்ட நம்முடைய ஆண்டவர் என்றால் அதை நமக்கு நினைப்பூட்டுகிற தேவன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எப்போது நினைப்பூட்டுகிறவர். 1ஆம் தேதி அன்னைக்கு கொடுத்த மெசேஜ் ஃபுல்லாக ஞாபகம் இருக்கா எல்லாருக்குமே? சிலருக்கு இருக்கலாம், சிலர் மறந்துருக்கலாம். ஆனால் அந்த வார்த்தை நமக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொன்ன காரியம் என்னென்னா, இதை நினைப்பூட்டு ஆண்டவர் விரும்புகிறார். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு நம்ம இந்த மெசேஜ்குள்ளே போவோம். ஆபிரகாமை குறித்து நாம் பார்த்தோம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். 12ஆம் அதிகாரத்தில், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து, உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார், உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். ஸோ அழைத்த தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார். ஆனால் குழந்தை இல்லை. ஆனால் நாட்கள் கடந்து போகிறது, வருடங்கள் கடந்து போகிறது. ஆனால் ஆண்டவர் சொன்ன காரியம் நிறைவேறலை. நம்முடைய வாழ்க்கையில் அநேக வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்துருக்கிறார், ஆனால் இன்னும் நிறைவேறலை. அப்படி நிறைவேறாத போது நாம் என்ன பண்ணுறோம்? சோர்ந்து போகிறோம். சில வேளை இது நமக்கு சித்தம் இல்லையோ அப்படின்னு நினைக்கிறோம். சில நேரத்தில் இது நமக்கு கிடைக்காதோ அப்படின்னு சோர்ந்து போகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிற காரியம் என்னென்னா, இந்த வாழ்க்கையில் ஆபிரகாமை பார்த்துன்னா, ஆபிரகாம் அவருடைய லைஃப் டைமில் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா, கரெக்டாக 15ஆவது அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு ஒரு பயம் வருது. அந்த பயம் ஆண்டவருக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்குது. ஹல்லேலூயா. இன்றைக்கு இங்கே அமர்ந்திருக்கிற நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் வாக்கு தத்தங்களை தந்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? ஒவ்வொருவருக்கும் அவர் வாக்கு தத்தத்தை தந்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாத போது சில சந்தேகங்கள், இன்னும் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறலை, இன்னும் ஏன் அது நிறைவேறலை, ஏன் இவ்வளோ காலதாமதம், இவ்வளோ நாட்கள், சிலருக்கு மாதங்கள், சிலருக்கு வருடங்கள் காத்திருக்கிறோம், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறலேன்னு சொல்லி ஒரு சந்தேகம் இருக்கலாம். ஆபிரகாமுக்கும் இதே போல் நாட்கள் தள்ளி போனது. அந்த நேரத்தில் அவனுக்குள்ள ஒரு பயம் வந்திருக்குது. இன்றைக்கும் நமக்கு அநேக நேரத்தில் இப்போ கால சூழ்நிலைகள் பார்க்கும்போது வேலையை குறித்தோ, அது நம்ம சரீரத்தை குறித்தோ, அல்லது ஒரு விஷயம் வரும்போது நம்ம ரிப்போர்ட்டை பார்க்குறோம், உடனே நமக்குள்ளே ஏற்படுகிற அச்சம்.
ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார், ஆனால் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு ரிப்போர்ட் வந்திருக்குது, அல்லது வேலை காரியத்தில் அல்லது ஏதோ ஒரு காரியத்தில் நமக்கு சந்தேகம் வருது. ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார், ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே அதற்கு எதிர்மறையான சூழ்நிலை வருகிறதே என்று சொல்லி சந்தேகப்படும் போது, இதே போல் ஆபிரகாம் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஏதோ ஒரு பயம் வந்திருக்குது அவனுக்குள்ளே. அதை வேதத்தில் சொல்லப்படல. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த காரியங்கள் நடந்த பின்பு, நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் நடந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்? பயப்படுறோம். ஏதோ ஒரு காரியம். இதில் நிறைய விஷயம் இருக்குது, நான் ஜஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இந்த காரியம் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை வருது ஆபிரகாமுக்கு, நீ பயப்படாதே. நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, உடனே நமக்குள்ள ஒரு பயம் நிச்சயமாக வந்திருக்கும். அது வெளியில் சொல்ல மாட்டோம். ஏன் நமக்கு இந்த காரியம், ஏன் இந்த ரிப்போர்ட், ஏன் இந்த ஒரு நெகட்டிவான காரியம், ஏன் இது அனுமதிக்கப்பட்டது, இது என்னுடைய மிஸ்டேக்னால் வந்ததா, அல்லது சத்துரு கொண்டு வந்ததா, இல்லை ஆண்டவர் அனுமதித்தாரா? பல கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். ஏன் எனக்கு தாமதம், இன்னும் எனக்கு பதில் கிடைக்கலையே, கேள்விக்கு பதில் கிடைக்கலையேன்னு சொல்லி சோர்ந்து போகிறோம். ஆனால் அதே போல் இந்த ஆபிரகாம் என்ன பண்ணுறான்? ஏதோ ஒரு பயம் அவனுக்குள்ளே வருது. பயம் வந்த உடனே கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் சத்ருவானால் அல்லது மனுஷர்களால் ஏதோ ஒரு வார்த்தையினால் நம்ம என்ன பண்ணுறோம்? கர்த்தருடைய வார்த்தையை நம்ம மறந்து போகும்போது அங்கே உடனே கர்த்தருடைய வார்த்தை வரும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. உடனே கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறாரு ஆண்டவர், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாக இருப்பேன்னு சொல்கிறார். உடனே ஆபிரகாம் பதில் சொல்கிறார். அடுத்த வசனம் வாசிங்க. அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். ஆமென். ஆண்டவரே, எனக்கு என்ன தர போறேன்? அவர் தான் தரேன்னு சொல்லிட்டார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தரேன்னு சொல்லியிருக்கிறார். சொல்கிறவங்களுக்காக ஒரு ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் இதை தருவேன் என்று நம்முடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தமாய் உரைத்திருக்கிறார். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆபிரகாம் சொல்கிறாரு, எனக்கு என்ன தருவீர்? அவனுக்கெல்லாம் இருக்குது, எனக்கு என்ன தருவீர்? வாக்கு கொடுத்தீங்க, நாட்கள் போயிட்டே இருக்குது. இந்த வசனம் வரும்போது ஏறக்குறைய அவருக்கு 80லேருந்து 86 வயசு இருக்குது. 10 வருடங்கள் கடந்திருக்கலாம். ஏதோ நாளைக்கு கிடைக்கும், அடுத்த மாதம் கிடைக்கும்னு நினச்சேன், இல்லை ஒரு வருஷத்தில் கிடைக்கும்னு நினச்சேன். ஆனால் இத்தனை வருடங்கள் காலதாமதம் ஆகுதுன்னு சொல்லி அவனுக்குள்ளே ஒரு பயம் வருது. பயம் வந்த பிறகு கேட்குறான், எனக்கு தருவேன்னு சொன்னீங்களே, எலியேசர் எங்கள் வீட்டில் இருக்கிறான். அடுத்த வசனம் வாங்க. பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, எனக்கு கொடுக்கல ஆண்டவரே. நீங்கள் இன்றைக்கு எத்தனை பேர் நம்ம கேட்குறோம், ஆண்டவரே எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தீர், ஆனால் இன்னும் எனக்கு கிடைக்கலையே. எத்தனை நாள் காத்திருக்கிறோம், மாதங்கள் காத்திருக்கிறோம், வருடங்கள் காத்திருக்கிறோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிற காரியம், அவர் சொல்கிறாரு, நீங்கள் எனக்கு கொடுக்கலையே ஆண்டவரே. திருப்படும், புத்திர சந்தானம் எனக்கு அருளவில்லை, இதோ என் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுந்தரவாளியாக இருக்கிறான்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறார். கேட்கும்போது அவனுக்கு இருக்க பிள்ளை, அவன் எனக்கு அப்போ ஆண்டவர் திருப்பியும் சொல்கிறாரு. அடுத்த வசனம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாய் ஆவான் என்று சொல்லி. இருங்க, இந்த வார்த்தையை சொல்கிறாரு. சொன்ன பிறகு ஆண்டவர் செய்கிற ஒரு பியூட்டியான காரியம் பாருங்கள். அங்கேருந்து வெளியே கொண்டு வர 5வது வசனம் பாருங்கள். அவர் அவனை வெளியே அழைத்து. ஆமென், ஹல்லேலூயா. அவன் என்ன பண்ணுறான்னா, தன்னோட வீட்டை சுற்றிலும் இருக்கிற காரியத்தை உக்காந்து, அவனுக்கு பிள்ளை இருக்குது, எனக்கு இல்லையே. அப்போ ஒரு பயம் வருது. ஆண்டுடைய வார்த்தையை அவன் மறக்கிறான், சூழ்நிலையை பார்க்குறான். உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த அட்மாஸ்பியரையே மாற்றுறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? எந்த இடத்துல நீங்கள் பயப்படுறீங்களோ, எந்த இடத்துல ஒரு பயம் உண்டாகுதோ, மனுஷனை கண்டோ அல்ல மற்றவர்களை பார்த்து எனக்கு ஏன் கிடைக்கல, எனக்கு ஏன் இந்த காரியம்னு சொல்லி நம்ம சோர்ந்து போகும்போது ஆண்டவர் செய்கிற முதல் காரியம் அந்த இடத்த விட்டு வெளியே கொண்டு வரார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் வெளியே அழைத்து வந்து வானத்தை
அண்ணார்ந்து பார், இந்த நட்சத்திரங்களைப் போல நான் பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை உறுதிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. நம்ம நிறைய நேரத்தில் அதுக்கு பிறகும் ஒருவேளை அவர் என்ன பண்ணலாம், வானத்தை பார்த்துக்கிட்டே இருந்திருப்பார். இன்றைக்கும் நமக்கும் ஆண்டோடைய வார்த்தையை பிடிச்சிட்டு நம்ம ஜெபிச்சுட்டே இருக்கிறோம், ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆனால் கிடைக்கல ஆண்டவர், இன்னும் கிடைக்கலையே, சோர்ந்து போகிறோம். அவன் வானத்தை பார்த்துக்கிட்டே இருந்து ஒருவேளை கழுத்து வளைச்சி போயிட்டு என்ன பண்ணியிருப்பான், கீழே குனிஞ்சிப்பான். உடனே ஆண்டவர் சொல்கிறார், மணலை பாரு, இந்த மணலை போல உன்னை சந்ததியை பெருக பண்ணுவேன். அவனை விடவே இல்லை. ஹல்லேலூயா. அவன் நம்ம போன வாரம் தியானித்த அந்த வசனத்தில் பார்த்தோம், ஆபிரகாம் தான் சரீரம் செத்து போனதை என்ன, ரோமர் 4:19-20 நம்ம வாசித்தோம். அவன் சரீரம் செத்து போனதை அவன் எண்ணாமல் இருந்தான். அவன் ஏன் எண்ணலைன்னா, ஆண்டவர் வேற ஒன்று எண்ணும்படி வைத்தார். ஹல்லேலூயா. எதனா, எப்போ பார் நீ மேலே பார், வானத்து நட்சத்திரங்கள் பார், கடற்கரை மலரை பார், நான் கொடுத்த வாக்குத்தத்தை பார், உன்னை சரீரத்தை பார்க்காது. ஹல்லேலூயா. நம்ம எப்பவுமே ஏதாவது ஒன்று திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறோன்னா நம்ம மைண்டு டைவெர்ட் ஆகிறதுக்கு ஏதாவது பண்ணுவோம். கரெக்டாக மைண்டு சேஞ்ச் ஆகணும். அதுபோல் ஆண்டவர் நம்ம ஏதோ ஒரு காரியத்தை யோசிக்காதபடி, தன் சரீரத்தை குறித்து யோசிக்காதபடி, வாக்குத்தத்தத்தை குறித்து யோசிக்கும்படி தன் சிந்தையை மாற்றினான். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நாம் சோர்ந்து போவதற்கு காரணம், நம்ம சரீரத்தை குறித்து யோசிக்கிறோம். இந்த சரீரத்தால் முடியுமான்னு பார்க்கும்போது சோறு வரும். போன வாரம் நம்ம தியானித்தது போல் பலகீனம் உள்ளது. அந்த பலகீனத்தின் மத்தியில் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நாம் நோக்கி பார்க்கும்போது, வானத்து நட்சத்திரங்களை பார்க்கும்போது, கடற்கரை மணலை போல தன்னுடைய சந்ததியை அவர் பெருக பண்ணுவேன். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ சின்ன ரூமில் உட்காந்துக்கிட்டு எலியாசரை பார்த்துட்ருக்குற. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் நம்ம அப்படி தான் இருக்கிறோம். உன்னுடைய சந்ததி பெருக பண்ணுவேன். உன்னுடைய சந்ததி பெருகி தாவீதின் மூலமாக கிறிஸ்து பிறந்து உலகத்துக்கே ரட்சிக்கு கர்த்தர் ஆபிரகாமின் சந்ததியில் வைத்திருக்கிறதை கர்த்தர் வெளியே கொண்டு வந்து விளக்கினார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சின்ன வட்டத்துக்குள்ளே உட்காந்து மற்ற காரியங்களை, சின்ன சின்ன காரியங்களை பார்த்து நம்ம சோர்ந்து போகிறோம். இன்றைக்கு இந்த வருடத்தின் வாக்குத்தத்தம் நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஒருவேளை இந்த 6 மாதத்தில் சில காரியங்கள் நம்மை சுற்றிலும் நடக்கிற காரியங்களை பார்த்து நம்ம சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிற காரியம், உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போயிடும். ஹல்லேலூயா. ஏனென்றால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். ஆபிரகாமுக்கு நிறைவேற்றவே அவனை பக்குவப்படுத்துகிறார். ஒவ்வொரு சூழ்நிலையில் பாருங்கள், எங்கெல்லாம் நம்ம பலகீனப்படுறோமோ, எங்கெல்லாம் நம்ம சோர்ந்து போகிறோமோ, எங்கெல்லாம் நம்ம ஆண்டவர் வார்த்தையை மறந்து போகிறோமோ, கர்த்தர் உடனே அந்த வார்த்தையை நமக்கு உறுதிப்படுத்துகிற தேவனார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் நினைவுபடுத்தினார். எனவே இந்த நாட்களிலே இந்த காரியத்தை நாம் தியானிக்க முடியாது. அவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை நாம் உறுதியாய் பற்றி கொண்டு அசைவில்லாமல் அதை மாத்திரம் நாம் அறிக்கை செய்யணும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? இன்றைக்கு நிறைய நேரத்தில் நம்ம வாயின் அறிக்கை நெகட்டிவாக போகுது. காரணம், அந்த சூழ்நிலையை கண்டு நம்ம பேசுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிற காரியம், நான் எதில் நீ நம்பிக்கையாக இருக்கிறியோ அந்த நம்பிக்கையிலே அறிக்கை இடுகிறதிலே அசைவில்லாமல், சில நேரத்தில் அசைஞ்சு போகும். ஆபிரகாமுக்கு அப்படி தான் என்ன பண்ணுறாரு, வேலைக்காரனை பார்க்கும்போது கொஞ்சம் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. ஆனால் ஆபிரகாமை வைத்து ஆண்டவர் வச்சிருக்கிற பெரிய திட்டம் ஆபிரகாமை புரிந்து கொள்ள முடியல. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் வைத்திருக்கிற திட்டத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் எதற்காக இந்த தேசத்தில் வைத்திருக்கிறார், எதற்காக இந்த கத்தாரில் வச்சிருக்கிறார்? கத்தாருடைய சூழ்நிலை மாறலாம், வேலை ஸ்தலங்களில் இருக்கிற சூழ்நிலை மாறலாம், ஆனால் அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. கர்த்தர் வேலை செய்வதற்காக இங்கே வேலையின் மூலமாக இங்கே அழைப்பிருக்கிறார். ஆனால் வேலைக்கு காட்டிலும் அவருடைய ராஜ்யத்தை கட்டும்படி நம்ம வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்கு தேவையான காரியங்களை தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுமா? ஹல்லேலூயா. அதை நாம் உறுதியாக பிடிக்கும்போது நம்முடைய வேலை காரியங்களை அவர் பார்த்துக்கொள்வார். ஹல்லேலூயா. அவருடைய வேலையை நாம் பார்க்கும்போது கர்த்தர் எல்லாவற்றுக்கும் போதுமானவர். இந்த இடத்துல பார்க்குறோம், இந்த வாக்கு தத்தத்தை ஒரு விசை ரெஃப்ரெஷ் பண்ணுறது போல் இந்த 1ஆம் தேதி நம்ம அந்த தியானித்த அந்த காரியங்களை மறுபடியும் கர்த்தர் நினைப்பூட்ட விரும்புகிறார். ஹல்லேலூயா.
ஒருவேளை சில காரியங்களை மறந்திருக்கலாம், ஆனால் கர்த்தர் அதை நினைப்பூட்ட விரும்புகிறார். கர்த்தர் இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் ஒருவேளை இழந்திருக்கலாம், கடந்த வருடங்களில், கடந்த நாட்களில், அநேக நேரங்களாக இருக்கலாம், வருடங்களாக இருக்கலாம், மாதங்களாக இருக்கலாம், ஆனால் அதை காட்டிலும் மேலாக நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. யோவான் 10:10 நம்ம வாசிக்கிறோம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வரான். நம்முடைய வாழ்க்கையில் திருடன் எதற்கு வரான்? கொல்லவும் அழிக்கவும் திருடவும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும்படி அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் திருடினது நமக்கு ஜீவனை மாத்திரம் கொடுக்கறதில்ல, அந்த ஜீவன் எப்படிப்பட்டதுன்னா ஒரு அபண்டன்ஸ். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் சிலதை இழந்து போயிருக்கலாம், அதை திருப்ப கொடுப்பார். அது எப்படி கொடுப்பாருன்னா ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதம். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஒரு சுகத்தை நம்ம இழந்திருக்கலாம், ஆனால் சுகத்தை ஒரு பரிபூர்ண சுகத்தை தருவார். ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தை இழந்திருக்கலாம், ஆனால் அவர் கொடுக்குற ஆசீர்வாதம் ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஒரு அபண்டன்ஸாக கொடுக்க. இழந்து போனதை குறித்து ஒருவேளை நம்ம கவலைப்பட்டிருக்கலாம். இந்த நாட்களில் கர்த்தர் நினைப்பூட்ட விரும்புகிறார். இந்த நாளில் மறுபடியும் அந்த வசனத்தை, நம்முடைய வாக்குத்தத்த வசனத்தை, எசேக்கியேல் 36:36 ஒரு விசை கூட நாம் தியானிப்போம். இந்த நாளில் கர்த்தர் கொடுத்த இந்த காரியத்தை, இந்த வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் அவர் நிறைவேற்ற உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு விசை கூட வாசிப்போம். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலம் ஆக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த இடத்துல 3 காரியங்களை இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 3 காரியம். முதலாவது காரியம் ரெஸ்டோரேஷன், டிவைன். எதெல்லாம் நம்ம இழந்து போயிருக்கிறோமோ அதை கர்த்தர் திரும்ப கொடுக்க போகிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. யாரும் மௌனமாக இருக்க வேண்டாம். ஏன்னா நிச்சயமாக கர்த்தர் திரும்ப கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருக்கு பேர் த காட் ஆஃப் ரெஸ்டோரேஷன். ஹல்லேலூயா. அவர் திரும்பவும் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. வெக்கத்துக்கு பதிலாக இரட்டந்தனியான சந்தோஷத்தை தருகிறவர். ஹல்லேலூயா. துக்கத்தை பதிலாக ஆனந்த சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தருகிறவர். எனவே நம்முடைய ஆண்டவர் நம்மை திரும்பவும் நமக்கு கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். எனவே முதலாவது காரியம் இந்த இடத்துல, இந்த 3 வசனத்தில் நம்ம வாசிக்கிறத 3 காரியத்தை பார்க்கிறோம். முதலாவது ஒரு ரெஸ்டோரேஷனை பார்க்கிறோம், டிவைன் ரெஸ்டோரேஷன். 2வது காரியம் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த ஜனங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றம் உண்டாடுது. அதை யார் பார்த்தாங்கன்னா அதை சுற்றி இருக்கிற ஜனங்கள் கண்டார்கள். ஹல்லேலூயா. ஒரு சாட்சியாக, விட்னஸ் டு த வேர்ல்டு, அதாவது நம்ம சாட்சியாக இந்த உலகத்திற்கு கர்த்தர் வைக்கிறார். இவங்களோட ஆண்டவர் இருக்கிறார் என்பதை சுற்றியுள்ள ஜனங்கள் காணும்படி கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. மற்றவங்களுக்கு பிரச்சனை வரலாம், நமக்கும் பிரச்சனை வரலாம், ஆனால் அவங்களுக்கு நமக்கு வித்தியாசம்னா கர்த்தர் நம்மை ஹேண்டில் பண்ணுற விதம். ஹல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் செய்கிற அற்புதம் மற்றவர்களை ஆச்சரியப்படுத்தும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் பிரச்சனை வரும், ஆனால் கர்த்தர் நமக்கு நடத்துகிற விதம் வித்தியாசமாக இருக்கும். ஹல்லேலூயா. செங்கடலை 2ஆய் பிளந்து தம்முடைய ஜனங்களுக்காக வழியை தருகிறவர். ஹல்லேலூயா. நமக்காக செய்கிறவர். ஹல்லேலூயா. உனக்காக ஒரு சட்டத்தையே மாற்றுவார். ஹல்லேலூயா. அநேகருடைய சாட்சியை நம்ம பார்க்க முடியாது. தேசத்தின் சட்டத்தை அவங்களுக்காக மாற்றுவார். ஹல்லேலூயா. வேலை ஸ்தலங்களில் உங்களுக்காக, உங்களுக்கு ப்ரொமோஷனுக்காக ஒரு காரியத்தையே மாற்றுவார். ஹல்லேலூயா. ஒரு ஆளையே மாற்றுவார். ஹல்லேலூயா. இந்த ஒவ்வொரு காரியங்களும் எதற்காகனா தன்னுடைய பிள்ளைகளுக்காக செய்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. எனவே இந்த இடத்துல பார்க்குறோம், அதை சுற்றியுள்ள ஜனங்களுக்கு சாட்சியாக கர்த்தர் மாற்றுவார். 3வது காரியம், ஆண்டவர் சொல்கிற காரியம் ஸ்ட்ராங் அஃபர்மேஷன், அதாவது ஒரு உறுதியான தீர்க்கமான அவருடைய வார்த்தையை உறுதிப்படுத்துகிறார். ஆமென் சொல்லுவோமா? 1ஆம் தேதி நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். அநேகர் நம்ம தியானித்திருக்கலாம். இன்றைக்கு மறுபடியும் ஆண்டவர் சொல்கிறார், தீர்க்கமாக சொல்கிறாரு, நான் சொன்னேன் அதை செய்வேன். சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னதை நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயம் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ஏன்னா சொன்னவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் அண்ட சராசரங்களை உண்டாக்கினவர், வார்த்தையால் உருவாக்கினவர். அவர் சொன்னதை நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயம் நிறைவேற்றுவார்.
ஒரு மனுஷனுக்கு நம்ம பாடியது போல ஒருத்தரும் பூட்ட முடியாதபடி அவர் திறக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்காக ஒரு வாசல் அவர் திறந்தார் என்றால் ஒருத்தரும் அடைக்க முடியாது. ஏனென்றால் அவர் சொன்னதை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. எனவே இந்த 3 காரியத்தை பார்க்குறோம். முதலாவது காரியம் ரெஸ்டோரேஷன். நமக்கு என்னென்ன காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் இழந்திருக்கிறோமோ அவைகள் எல்லாவற்றையும் அவர் திரும்ப தருகிற தேவனாக இருக்கிறார். இந்த நாட்களில் அநேக காரியங்களை நம்ம பார்க்கலாம். அநேக நேரங்களை அநேக டைமை நமக்கு போன வாரம் கூட சொன்னார், அநேக அவருக்காக காத்திருக்கிற காரியம். வெயிட்டிங் டைம் இஸ் நாட் த வேஸ்டட் டைம். நம்ம காத்திருக்கிற நேரம் வேஸ்டான நேரம் இல்லை, நம்மை உருவாக்குகிற நேரம். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவருடைய காலங்களிலே அருமையாய் நிறைவாய் அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. பிரசங்கி 3:1 பார்க்குறோம், எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. அப்போ நமக்கு அந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்குன்னு ஒரு காலம் உண்டு. அந்த நேரத்தில் பியூட்டிஃபுல்லாக ஆண்டவர் செய்வார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்படி செய்யும் போது அது ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையை தரும். ஹல்லேலூயா. நம்முடைய பலத்தினால் அல்ல, மற்றவங்களுடைய சிபாரிசினால் அல்ல, இந்த சட்டத்திட்டத்தினால் அல்ல, ஆண்டவரால் இது கிடைக்கப்பட்டது. ஒரு லைசன்ஸ் கூட இருக்கட்டும், ஒரு ரெனியூவல் இருக்கலாம். சிலருக்கு பாஸ்போர்ட் கொடுத்தா அவங்க ஃபேமிலி எல்லாம் ரெனியூவல் பண்ணி கொடுத்துடலாம். ஆனால் சிலருக்கு அந்த ஃபேமிலி விசாவே ஒரு பெரிய மகிமையாய் ஆண்டவர் மாற்றுவார், சாட்சியாய் மாற்றுவார். சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனால் சின்ன விஷயத்தையும் கர்த்தரால் பெற்றுக்கொண்டோம் என்று கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் நம்முடைய வாழ்க்கையில் அவர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. எனவே இந்த இடத்துல பார்க்குறோம், அநேக காரியங்களை அவர் திரும்ப நமக்கு கொடுக்கிற தேவனாக இருக்க. இந்த காலவேளையில் ஒருவேளை சில காரியங்களை நம்ம இழந்து வந்திருக்கலாம், அநேக நாட்களாக இருக்கலாம், ஆனால் அதை எல்லாவற்றையும் அவர் திரும்ப தருகிற தேவனாக இருக்க. யோவேல் 2 25 யோவேல் 2:25. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது எப்படி அவர் கொடுப்பார்னா 26 வாசிங்க. நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒருவேளை சத்ரு மூலமாக திருடின நாட்களாக இருக்கலாம், மாதங்களாக இருக்கலாம், சில நேரங்களாக இருக்கலாம், அவருடைய நம்முடைய ஹெல்த்தாக இருக்கலாம், அவருடைய சந்தோஷமாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தை அவன் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்திருக்கலாம். ஆனால் அதை ஆண்டவர் திரும்பவும் தருகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை திரும்ப தருவார். எப்படி தருவார்னா, சம்பூர்ணமாய் திருப்தி அடையும்படியாய் ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால கர்த்தர் நிரப்ப வல்லவராக இருக்கார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இழந்து போனதை அவர் மறுபடியும் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். எப்படின்னா, ஒரு சம்பூர்ணமான ஒரு ஆசீர்வாதத்தை அவர் அருளுகிற தேவனாக இருக்கிறார். அந்த ஆசீர்வாதம் நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அதை அநேகர் சுற்றி இருக்கிறவர்கள் ஆச்சரியமாய் பார்த்து இது கர்த்தரால் உண்டானது என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை இழந்து போயிருக்கலாம். இன்றைக்கு எதெல்லாம் நம்ம இழந்து போயிருக்கிறோன்னு சொல்லி நமக்கு நன்றாக தெரியும். சில காரியங்களை இழந்து போயிருக்கலாம். நல்ல ஒரு ஹெல்த் இருந்தவங்க இன்னைக்கு ஹெல்த் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அந்த ஹெல்த்தை மறுபடியும் ரெஸ்டோர் பண்ணுவார். ஹல்லேலூயா. அது எப்படின்னா, அவருக்காக ஓடும்படியாய், ஹல்லேலூயா, இன்னும் பலமாய் ஓடும்படியாய் பரிபூர்ண ஒரு சுகத்தை அவர் தர வல்லவராக இருக்கிறார். அவரால் மாத்திரம்தான் முடியும். அவர் ஆமென் சொல்லுமா? ஹல்லேலூயா. அவரே பரிகாரியாகிய கர்த்தர், அவரே நம்முடைய எல்லாவற்றுக்கும் போதுமானவராக இருக்க. எனவே இந்த இடத்துல எரேமியா 30:17 நம்ம பார்க்கணும். நான் உங்களுக்கு 30:17 அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சியோன் என்று சொல்லி ஒருவேளை தள்ளுண்டவள் என்று சொல்லி பெயரிடலாம். ஆனால் ஆண்டவர் நமக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணி நம்முடைய காயங்களை ஆற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. இப்படி ஒருவேளை நம்முடைய சரீரம் பலகீனமாக இருக்கலாம், அநேக ஒடுக்கப்பட்டிருக்கலாம், அநேக சோர்ந்து போயிருக்கலாம். ஆண்டவர் நொறுங்குண்ட இருதயத்தை தான் தேடி வருவார். ஹல்லேலூயா. ஆராதனை வேளையில் நீங்கள் நொறுங்குண்டு வந்திருக்கிறீங்கன்னா உங்கள் பக்கத்தில் தான் அவர் முதல்ல நிற்பார். அப்படிப்பட்ட ஆண்டவர். ஹல்லேலூயா. எனவே
அதை எதற்காக என்றால் அந்த காயங்களை ஆற்றி நம்மை கட்டுவதற்காக. ஹல்லேலூயா. நம்மை கட்டுவதற்காக நிர்மூலமானதை அவர் கட்டுகிற தேவன். உலகம் ஒருவேளை இது நடக்காது, இவனோட லைஃப் அவ்வளோதான் முடிஞ்சது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கர்த்தர் அது நிர்மூலமானதை அவர் கட்டுகிற தேவன். அதை சுற்றியுள்ள ஜனங்கள் காணும்படி இது கர்த்தரால் உண்டானது என்று அறியும்படி கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. சொன்னதை அவர் செய்கிறவர். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம விசுவாசித்து இந்த வார்த்தையை நாம் பற்றி கொண்டு நாம் ஜெபிப்போம் என்றால் கர்த்தர் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. சுற்றியுள்ள ஜனங்கள் காணும்படியாக. அநேகர் நினைக்கலாம் இது முடிஞ்சது. இது வந்து அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா பாழான நிலம், இது வேஸ்ட்டு, ஒன்றுக்குமே உதவாது அப்படின்னு நினைக்கிறவங்க. போன வாரம் நம்ம தியானிச்சது போல் நம்ம பலகீனமாக இருக்கிறவங்கள தான் ஆண்டவர் தேடுவார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவருடைய பலத்தை தந்து நம்மை பலமாக மாற்றுவார். ஹல்லேலூயா. அவருடைய ஸ்ட்ரென்த்னால் நம்மை உருவாக்குகிற தேவன். ஹல்லேலூயா. இது அவரால் உண்டானது என்று அவருடைய நாம மகிமைப்படும்படியாய் கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. எனவே இந்த இடத்துல பார்க்குறோம், நம்ம எதெல்லாம் இழந்திருக்கிறோமோ, எதெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறோமோ, அந்த இடத்துல கர்த்தர் நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். இந்த வார்த்தையை வைத்து நம்ம செபிக்க போகிறோம். எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த பார்ட்டில் இது வந்து நிர்மூலமாகி போயிடுது, இது வந்து முடிஞ்சு போன கதை அப்படின்னு நினச்சிருக்கலாம் மனுஷர்கள். கர்த்தர் அதை மறுபடியும் கட்ட விரும்புகிறார். ஒருவேளை ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப் வந்து ரொம்ப டல்லாக இருக்கலாம். இனி என்னால் ஜெபிக்க முடியல, ஆண்டவரை ஆராதிக்க முடியல, துதிக்க முடியல, அவருக்காக எழும்பி பிரகாசிக்க முடியலன்னு சொல்லி ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஒருவேளை இருந்திருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கி கட்ட விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்படியே லைஃப்பை இன்னும் கட்டி ஆண்டவருக்காக எழும்பி நிற்கும்படியாக அந்த இது போடுங்க பிரதர், டிஸ்பிளே. அதில் பாருங்கள் பிரதர் அழகாக நம்ம பிரதர் லியோன் பிரதர் தான் பண்ணார். அந்த சைடில் இருக்கிறத அது அப்படியாக மாற்றுவார். நிர்மூலமானதை அலங்கமாக கட்டுகிற தேவனார். பாழாக இருக்கிற ட்ரை லேண்டை பசுமையாய் மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை வறண்டு போயிருக்கலாம், தண்ணீரற்று போயிருக்கலாம், ஆனால் அதை செழிப்பாய் அவரால் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. பொருளாதார பிரச்சனையாக இருக்கலாம், வேறு பிரச்சனையாக இருக்கலாம், வியாதி, அநேக காரியங்கள் இந்த நாளில் வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை நாம் பற்றி கொண்டு அசைவில்லாமல் அதை நம்பிக்கையோடு உறுதியாய் நாம் அறிக்கை செய்ய வேண்டும். ராமன் சொல்லுமா, அறிக்கை செய்ய வேண்டும். எந்த நெகட்டிவ் தாட்ஸ் உங்கள் காதில் வந்தாலும் அதை மறந்துடுங்க. அப்படி யாராவது பேசுகிறாங்கன்னா அந்த இடத்த விட்டு காலியாடு. உடனே எப்படி வந்து ஆண்டவர் என்ன பண்ணார், ஆபிரகாமே எலியேசரை பார்த்துட்டு உட்காந்துருக்கார். உடனே வெளியே கூட்டு வந்து வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் காண்பித்தார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட வார்த்தையை நாம் தியானிக்கிறவர்களா, ஆசைப்படுகிறவர்களா, அதை மெடிடேட் பண்ணுறவர்களாக இருக்கணும். மனுஷர் சொன்ன காரியங்களையோ சட்டத்திட்டங்களையோ எதிர்மறையான காரியங்களையோ மெடிடேட் பண்ணாமல் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும் பொழுது கர்த்தர் சொன்னதை செய்வார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அவர் சொன்னதை செய்கிற தேவனாக இருக்கிறார். ரெண்டாவது காரியம், நம்ம சொன்னது போல் ரெண்டாவது காரியம், அநேகருக்கு சாட்சியாக அவர் வைக்க போகிறார். அநேகர் பார்த்து வியக்கத்தக்கதாக கர்த்தர் அதை செய்கிற தேவனாக இருக்கிறார். அதே போல் மூன்றாவது காரியம், அவர் சொன்னதை தீர்க்கமாக இன்று ஒருவேளை என்ன 1ஆம் தேதி கொடுத்த மெசேஜே பாஸ்டர் கொடுக்குற நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிற காரியம் தீர்க்கமாய் மறுபடியும் சொல்கிறார், நான் சொன்னதை செய்வேன். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த 6 மாதத்தில் ஒருவேளை நம்ம டல்லாக இருக்கலாம், மறந்து போயிருக்கலாம். கர்த்தர் மறுபடியும் சொல்கிறார், நம்முடைய வாக்குத்தத்தம் பண்ணினதை அவர் நிறைவேற்றுவார். ஏனென்றால் இந்த காலகட்டங்களிலே அவர் உறுதிப்படுத்த விரும்புகிறார். ஏன்னா சூழ்நிலை ஒருவேளை நம்ம அசைக்கிற மாதிரி இருக்கலாம். இப்போ இருக்கிற சுச்சுவேஷன், நம்ம கத்தாரில் இருக்கிற காரியம், மற்ற காரியங்கள், வேலை ஸ்தலத்தில் நடந்து கொண்டிருக்கிற காரியம், சுற்றி இருக்கிற காரியங்கள் நம்மை அசைக்கும்படி, நம்முடைய விசுவாசத்தை அசைக்கும்படி இருக்கலாம். ஆனால் அதன் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தீர்க்கமாய் வருகிறபடினால அதை உறுதியாய் பற்றிக்கொள்வோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், நான் சொன்னேன் அதை நிச்சயம் செய்வேன் என்று தீர்க்கமாக சொல்கிறார். இந்த காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கடைசியாக நம்ம சொல்லி ஜெபிக்க போகிறோம். இந்த காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அது 36 தான் நம்ம வாக்குத்தத்தம். 37 வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகுகிறது போல் அவர்களின் மனிதரை பெருக பண்ணுவேன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம கேட்கும்போது கர்த்தர் கொடுக்குற வல்லவராக இருக்கிறார்.
வாக்கு தத்துவத்தை நாம் கிளைம் பண்ணணும். இந்த நம்ம வீட்டில் நம்ம வைக்கிறது மாத்திரமல்ல, அந்த ஒவ்வொரு நாள் நம்முடைய லைஃப்பில் பார்க்கணும். அவன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஒவ்வொரு வாக்குத்தத்த வசனங்களும் நம்முடைய லைஃப்பில் பார்க்கும்படி நாம் அதை கேட்கும்போது கர்த்தர் அதை தர வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரே சொல்கிறார், நீ என்கிட்ட கேளு. 6 மாதம் முடிஞ்சது, இன்னும் 6 மாதம் இருக்குது, இன்னும் நாட்கள் இருக்கிறது. நிச்சயம் சொன்னதை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் சொல்கிற காரியம், என்னிடத்தில் விண்ணப்பம், நீங்கள் தான் ஆண்டவர் சொன்னீங்க இதை செய்வேன்னு சொல்லி நம்ம அவரிடத்தில் கேட்கும்போது அவர் நிச்சயம் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். எனவே அதை அசைவில்லாமல் நாம் அறிக்கை செய்யும்போது கர்த்தர் நிச்சயம் அதை பெருக பண்ணுவேன் என்று சொல்கிறார். 38 வாசிங்க. பண்டிகை காலங்களில் எருசலேமிலே பரிசுத்தம் பண்ணப்பட்டு வருகிற மந்தைகள் எப்படி திரளாயிருக்கிறதோ அப்படியே அவாந்தரமாய் இருந்த பட்டணங்கள் மனுஷரின் மந்தையால் நிரம்பி இருக்கும். அதனால் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று சொல் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்கிற காரியத்தை இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது அநேக இந்த பரிசுத்தம் பண்ணப்பட்ட அநேக காரியங்களை இந்த இடத்துல பார்க்கிறோம். ஆண்டவருக்காக நாம் இன்னும் ஒரு பரிசுத்த ஜீவியத்தை வாழும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவரிடத்தில் கேட்கப்பட வேண்டும், அவருக்காக நாம் வாழும்படி ஆண்டவர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த ஜீவியத்தை நாம் வாழும்போது கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே நம்ம இஷ்டம் போல் வாழ்ந்துக்கிட்டு கிளைம் பண்ண ஆண்டவரே சரியில்லை. ஆண்டவருக்காக, ஆண்டவர் பிள்ளையாய் நம் பரிசுத்த கூட்டம் ஜனமாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவனாய் மாற வேண்டும். எல்லாரும் ராமன் சொல்லுமா? ஹல்லேலூயா. பரிசுத்த ஜனமாய் நம்மை அழைத்திருக்கிறார். அவருக்கு சொந்த ஜனமாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அழைப்பிற்கு பாத்திரவானாய் நாம் மாறும்போது, அவரிடத்தில் நாம் கேட்கும்போது அவர் அந்த வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். நம் கண்களை மூடி நாம் செபிப்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒருமுனப்பட்டு நாம் செபிப்போம். ஹல்லேலூயா. இந்த வேளையில் எந்த காரியத்தை நம்ம ஒருவேளை இழந்து போய் இருக்கலாம். இந்த காலை வேளையில் கர்த்தர் சொல்கிற காரியம், இழந்ததை அவர் இரட்டிப்பாய் அவர் தர வல்லவராக இருக்கிறார். யோபனுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்தாலும் அதை இரட்டிப்பாய் தந்த தேவன் அவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அநேக காரியங்களை நாங்கள் இழந்திருக்கிறோம், வருடங்களை கழிந்திருக்கிறோம், மாதங்களை இழந்திருக்கிறோம் ராஜா. அதற்கேற்றபடி தகப்பனே ஆண்டவரே நீர் அப்பா ஆண்டவரே மறுபடியுமா நீர் கட்ட வல்லவர் ராஜா. எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை உருவாக்க வல்லவர் ஆண்டவரை. விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் வாழ்க்கையில் திறந்து 2 நிமிஷம் நம்ம ஜெபிக்க போகிறோம். இது மிக முக்கியமான காரியம். ஆண்டவர் சொன்ன காரியம், என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ணு, என்னிடத்தில் கேள், நான் தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன காரியம், என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ணு. இந்த வேளையில் அந்த வார்த்தையை ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்ற வாழ்க்கையில் ஆண்டவரே ஆண்டவரே அநேகர் மனுஷர் பார்க்கிற வண்ணமாய் இது நிர்மூலமாய் போனது என்று சொல்லி ஒருவேளை இந்த சூழ்நிலை அமைந்திருக்கலாம்ப்பா. என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆயிற்றே என்று சொல்லி, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படி ஆயிற்றே என்று சொல்லி, என்னுடைய வேலை காரியங்கள் இப்படி ஆயிற்றே என்று சொல்லி, என்னுடைய சரீரம் இப்படி ஆயிற்றே என்று சொல்லி ஒருவேளை நிர்மூலமானதை போல இருக்கலாம் ராஜா. ஆண்டவரே இந்த வேளையில் எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே நீர் கட்டுகிற தேவன் ஆண்டவரே அப்பா, அலங்கமாய் கட்டுகிற தேவன் ஆண்டவரே தகப்பனே. அநேகர் பார்த்து ஆச்சரியப்படத்தக்கதாய் ஆண்டவரே அநேகர் பார்த்து இது கர்த்தரால் உண்டானது என்று சொல்லி, இது கர்த்தரால் உண்டானது என்று சொல்லி ஹல்லேலூயா ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே நாங்கள் அநேகர் ஆச்சரியப்படத்தக்கதாக கர்த்தர் செய்ய போகிற அந்த அதிசயங்களுக்காக எல்லாரும் மகிமைப்படுத்துவோமா? நம்முடைய வாழ்க்கையில் ஹல்லேலூயா, நம்முடைய குடும்பத்தில், வேலை ஸ்தலங்களில் கர்த்தர் செய்ய போகிற இந்த அதிசயமான காரியங்களுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோமாப்பா. எல்லாரும் வாய்களை திறந்து நன்றி சொல்லுங்க. கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நாம் அறிக்கை செய்கிற வேலையில் அசைவில்லாமல் உறுதியாய் ஹல்லேலூயா. அன்று ஆபிரகாம் ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம், பயந்து போயிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை வந்தபோது ஹல்லேலூயா வார்த்தை சொல்லுகிறது, அவனுடைய சரீரத்தை அவன் எண்ணாதபடி வாக்குத்தத்தத்தை எண்ணினான். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை எண்ணினபடினால அவன் விசுவாசத்தில் வல்லவனானான் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த காலவேளையில் நம்முடைய சூழ்நிலையை பார்க்காதபடி, நம்மை சுற்றிலும் இருக்கிற காரியங்களை பார்க்காதபடி, ஹல்லேலூயா நம்முடைய சரீரத்தை பார்க்காதபடி, நம்மை சுற்றிலும் இருக்கிற அநேக காரியங்களை பார்க்காதபடி கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினதை கர்த்தருடைய வார்த்தையை
நோக்கி நாம் பார்க்கும்படியாய் அவன் வானத்து நட்சத்திரங்களை பார்த்து ஹல்லேலூயா அவன் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது. ஹல்லேலூயா விசுவாசத்திலே வல்லவனாய் ஹல்லேலூயா அற்புதங்களை காண செய்த தேவர். ஹல்லேலூயா இந்த காலவெளியிலும் ஆபிரகாமை போல நாமும் பலப்படும்படியாய் விசுவாசத்தில் உறுதியாய் நிற்கும்படியாய் அசைவில்லாமல் எந்த சூழ்நிலை காணப்பட்டிருந்தாலும் ஹல்லேலூயா இந்த தேசத்திலே குடும்பத்திலே வேலை ஸ்தலங்களிலே ஆண்டவரே நம்மை சுற்றிலும் இருக்கிற எந்த காரியம் காணப்பட்டிருந்தாலும் அதன் மத்தியிலே ஆண்டவரை நம்பி இருக்கிற பிள்ளைகள் ஒருபோதும் ஹல்லேலூயா ஆண்டவரே நாங்கள் அசைவில்லாதபடி உறுதியாய் அறிக்கை செய்யும்படியாய் ஆண்டவரே வாக்குத்தத்தம் பண்ணினவரை நாங்கள் அறிக்கை செய்யும்படியாய் வாக்குத்தத்தங்களை நாங்கள் அறிக்கை செய்யும்படியாய் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறபடினால ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. மகா மேன்மையான வாக்குத்தத்தங்களை எங்கள் வாழ்க்கையில் தந்திருக்கிற தேவன் அப்பா, நீர் தந்தவதை ஆண்டவரே நீர் சொன்னதை செய்கிறவர் அப்பா. ஹல்லேலூயா மகிமைப்படுத்துவோமா. சொன்னதை செய்கிறவர், வாக்குத்தத்தம் பண்ணினதை அவர் நிறைவேற்ற வல்லவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர் அவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா எந்த சூழ்நிலை மாறலாம், ஹல்லேலூயா சட்டத்திட்டங்கள் மாறலாம், நமக்கு எதிர்மறையாய் காணப்படலாம், இது எப்படி ஆகும் என்று யோசிக்கலாம். ஹல்லேலூயா ஆனால் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை, தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. அவர் சர்வ வல்லவர், அவர் அகிலத்தை உண்டாக்கினவர். ஹல்லேலூயா அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். ஹல்லேலூயா எந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறதோ பார்வோன் சேனையை போல ஹல்லேலூயா இந்த காலவெளியில் இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ காண மாட்டாய் என்று வாக்கு கொடுத்தவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா செங்கடலில் அமிழ்ந்து போனது போல நம்முடைய வாழ்க்கையில் தொடர்த்தி கொண்டு வந்திருக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் ஹல்லேலூயா அவர் நிற்க வைக்கிறவர். ஹல்லேலூயா 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 செங்கடலிலே ஒருவரு காணாதபடி அமிழ்ந்து போனபடி ஹல்லேலூயா இந்த வாழ்க்கையில் அநேக காரியங்கள் ஹல்லேலூயா பயமுறுத்துகிற காரியங்கள் நம்மை துரத்தி வரலாம். இன்று ஹல்லேலூயா வாக்குத்தத்தம் பண்ணினவரை நோக்கி நான் பார்க்கிற வேளையில் அவர் செங்கடலை ரெண்டாய் பிளந்து வட்டாந்தரையாய் மாற்றுகிற தேவன் அவர், வழி உண்டாக்குகிற தேவன் அவர். வழி இல்லாத நேரத்தில் திகைத்து போன நேரங்களிலே ஹல்லேலூயா ஹல்லேலூயா அவர் வழியை உண்டு பண்ணினவர். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அவர் வழியை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். விசுவாசத்தோடு நன்றி செலுத்துவோமா? எல்லாரும் நன்றி செலுத்துங்க. வாய்களை திறந்து எங்களுக்காக வழி திறக்கிறவர். ஆம் தகப்பனே நாங்கள் திகைத்து வந்திருக்கிறோம்ப்பா. எங்களுக்கு முன்பாக செங்கடல், எங்களுக்கு பின்பாக பார்வோன் சேனை துரத்தி வந்து கொண்டிருக்கிறது. எங்கு செல்வது என்று புரியாத ஒரு சூழ்நிலையில் எங்களுக்காக ஒரு வழி, எங்களுக்காக ஒரு வழி, எங்களுக்காக ஒரு சட்டம், எங்களுக்காக ஒரு அனுக்கிரகம், எங்களுக்காக ஒரு தயவு இந்த வேளையில் தகப்பனே இறங்கி வருவதாக. பரத்திலிருந்து ஒரு உதவி இறங்கி வரட்டும். ரீமா லாதரகா ரஷதரலபா ஹல்லேலூயா இந்த வேளையில் தகப்பனே கர்த்தர் அனுப்பி கொண்டிருக்கிற தூதர் சேனைகளுக்காக கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா? தூதர் சேனைகள் எல்லாம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா பணி செய்து கொண்டிருக்கிற இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வழிகளை திறந்து கொண்டிருக்கிற ஹல்லேலூயா வாசல்களுக்காக ஆமென் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் போதுமானவர் அப்பா, நீர் அற்புத தேவன் ஆண்டவரே. எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற கர்த்தர் அப்பா, எங்களுக்காக யாவற்றையும் அவர் செய்து முடிக்கிறவர், நமக்காக யாவற்றையும் அவர் செய்து முடிக்கிறவர். ஹல்லேலூயா பிள்ளைகளுக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா கஷ்டப்படுகிற வேலையில் தூர நின்று பார்க்கிறவர் அல்ல, எரிகிற அக்கினி சோலையாக இருந்தாலும் அதன் நடுவில் இறங்கி வந்து நம்மை விடுவிக்கிற தேவனவர். பிரச்சனையின் நடுவில் ஹல்லேலூயா இறங்கி வந்து விடுவிக்கிறவர். பேதுரு நம்ம தியானித்த போல பேதுரு இறங்கின போது தண்ணீரில் வந்தபோது அவர் கை தூக்கி விட்டவர். ஹல்லேலூயா ஒருபோது நம்மை கைவிடாதவர். அவருடைய பலத்த கரத்திற்காக நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா நம்மை உயர்த்தின கரம், நம்மை கரம் பற்றி நடத்தினாரே, கரம் பற்றி நடத்தினாரே. இதுவரை நடத்தின எபினேசர், இதுவரை நடத்தினவர், இனிமேலும் அவர் நடத்த வல்லவர். எந்த சூழ்நிலைகள் வந்தாலும், எந்த எதிர்மறையான காரியங்கள் வந்தாலும், இந்த தேசத்தில் சபையை எந்த காரியங்கள் வந்தாலும் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினவர், அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம் தகப்பனே அப்பா, அவருடைய உண்மை நிமித்தம் கிருபை நிமித்தம் உண்மை நாம் துதிப்பேன் என்று தாவீது சொன்னது போல இந்த காலவெளியில் தகப்பனே உடைய உண்மை நிமித்தம் ஆண்டவரே உண்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உண்மை மகிமைப்படுத்துகிற ராஜா.
ஒவ்வொருடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே ஆளுகை செய்வீராக, வழிநடத்துவீராக, பலப்படுத்துவீராக. நாங்கள் தொடர்ந்து ஆண்டவரை அசைவில்லாதபடி உறுதியாய் நாங்கள் அறிக்கை செய்யும்படியாய், விசுவாச அறிக்கை செய்யும்படியாய், அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய், கரங்களை தட்டி அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் எங்களை பலப்படுத்தி நம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் மூலமே செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.